அனைவருக்கும் வணக்கம் and a very happy Monday. இன்னொரு புது வாரம் எக்ஸைட்டடா ஸ்டார்ட் பண்ணுவோம். அதோட நேத்து நம்ம சேனல்ல பெஸ்ட் ஸ்மார்ட்போன் under 30,000 அப்லோட் பண்ணிருந்தேன். சோ நீங்க ஒருவேளை மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட இன்னைக்கு நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்கு. ஓலா இந்தியால ஸ்கூட்டர் லான்ச் பண்ணிட்டாங்க. பிரைஸ் மத்த டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தலாம். Redmi 10 இதோட லான்ச் டேட் ரிவீல் இருக்கு. அதுவும் என்னன்னு பார்த்தலாம். Redmi உடைய Note 10 Pro Max டிஸ்கண்டினியூ ஆக போறதா தெரிய வந்திருக்கு. அதுவும் என்னன்னு பார்த்தலாம். Realme GT மாஸ்டர் எடிஷன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி பிரைசஸ் ரிவீல் இருக்கு. அதுவும் பார்த்தலாம். எல்லாமே பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 605ல இன்னைக்கும் பேடிஎம் கான்ட்ராஸ்ட் இருக்க டீடைல்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா என் பேரு வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். Facebook ஃபைனலாக அவங்களுடைய மெசஞ்சரில் end-to-end என்கிரிப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வாட்டி வந்து வீடியோ கால்ஸ் அண்ட் வாய்ஸ் கால்ஸ். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மெசேஜஸ்க்கு வாட்ஸ்அப்பும் சரி, உங்களுக்கு மெசஞ்சர்லையும் end-to-end என்கிரிப்ஷன் இருக்குது. இப்போ வீடியோ அண்ட் வாய்ஸ் கால்ஸ்க்கும் இந்த ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இது மூலயமா இனிமேல் Facebook கூட வந்து நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் Facebook யூஸராக இருந்தால் இந்த புது ஃபீச்சர் மெசஞ்சரில் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஃபைனலாக கூகுள் அவங்களுடைய பிக்சல் டிவைசஸ் எல்லாத்துக்குமே கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. அகைன் இது வந்து குளோபல் ரோல் அவுட். ஸோ எல்லா கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய பிக்சல் டிவைசஸ்க்கு இந்த அப்டேட் வந்து அவைலபிளாக இருக்கும். அகைன் சில கண்ட்ரீஸில் கால் ரெக்கார்டிங் இல்லீகலாக இருந்தால் அந்த கண்ட்ரீஸில் இந்த அப்டேட் வராது. ஸோ இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் 4a டிவைசஸில் தற்சமயம் இந்த அப்டேட் இருக்குது. ஸோ கால் ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் கால் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மெனு ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்கும். ஆட்டோ கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் ரெக்கார்ட் ஆன கால்ஸை வந்து எத்தனை நாளில் டெலிட் பண்ணணும், இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸும் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை பிக்சல் டிவைசஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் இப்போ எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்குது. ரிலையன்ஸ் ஜியோ அண்ட் பாரதி ஏர்டெல் கொலாப் பண்ணி வந்து ஸ்பெக்ட்ரம் டிரான்சாக்ஷன் பண்ணாதான் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இந்த ஸ்பெக்ட்ரம் டிரான்சாக்ஷன் தற்சமயம் கம்ப்ளீட் ஆனதாக ப்ரெஸ் மீட் ரிலீஸும் கொடுத்துருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1183 crores அக்ரிமெண்ட். பாரதி ஏர்டெல் கிட்ட இருந்து ரிலையன்ஸ் ஜியோ 800 MHz ஸ்பெக்ட்ரம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அகைன் இந்த ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மும்பை, டெல்லி, அதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடியது. ஸோ அங்கே வந்து இனிமேல் வந்து ஜியோவுடைய பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் ஒருவேளை ஜியோ யூஸராக இருந்தால் என்ஹான்ஸ் பண்ணுற வகையில் வந்து இந்த ஸ்பெக்ட்ரமை ஆப்டிமைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக ஜியோ, பாரதி ஏர்டெலுடைய இந்த அக்ரிமெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்பெக்ட்ரமும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து செப்டம்பர் 10 அன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ இதோட ப்ரைஸஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அஃபோர்டபுளாக லான்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. முதல்ல 2500, அதுக்கப்புறம் 5000, 4000 நிறைய நம்பர்ஸ் இவங்க சொல்லியிருந்தாங்க. பட் ஃபைனலாக இப்போ ரிவீல் ஆயிருக்க ரூமர்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 4,999. இந்த ப்ரைஸ்க்கு இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ அண்டர் 5,000ல் ரிலையன்ஸ் ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. இந்த ப்ரைஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சாம்சங் உடைய ஃபோல்டபிள் டிவைசஸ் ஆல்ரெடி குளோபலாக லான்ச் ஆயிடுச்சு. இந்தியாலையும் இந்த மாதம் கடைசிக்குள்ள லான்ச் பண்ணிடுவாங்க. ப்ரைஸஸ் இன்னும் அஃபிஷியலாக இந்தியன் ப்ரைஸஸ் கன்ஃபார்ம் பண்ணல. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இன்னும் சில ஃபீச்சர்ஸ் வந்து ரிவீலாக இருக்கு. சாம்சங் உடைய ஃபோல்டபிள் டிவைசஸ் அப்படின்னு சொல்லும்போது இது ஃபிளாக்ஷிப் டிவைசஸ், என்டர்பிரைஸ் டிவைசஸ் இந்த பேரில் தான் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து உங்களுக்கு S Pen ஃபெசிலிட்டியோட கொடுத்துருக்காங்க. பட் இந்த S Pen இன்னும் ஃபர்தராக பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக வந்து இவங்க மைக்ரோசாஃப்டோட கொலாப் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. சாம்சங் உடைய Z Fold 3, அதுக்கப்புறம் Flip 3 இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் மைக்ரோசாஃப்ட் உடைய டீம், அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், அவுட்லுக் இந்த ஆப்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன், அதுக்கப்புறம் விண்டோஸ் PC மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இவங்க என்ஹான்ஸ் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ Fold 3 அண்ட் Flip 3 வந்து வெறும் ஃபேஷனபிளாக இல்லாமல் ஃபங்க்ஷனலாகவும் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. இந்த ஃபீச்சர்ஸ் இப்போ ரிவீல் ஆனதை பார்க்கும்போது அதோட சாம்சங் உடைய A52s இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நிறைய பேர் வெயிட்டிங். ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். இந்தியாலையும் சப்போர்ட் பேஜில் லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதம் கடைசிக்குள்ளே இதோட லான்ச்சை நம்ம எதிர்பார்க்கலாம். இதோட சிப் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக லான்ச் ஆனதை விட இந்தியாவில் இவங்க அப்கிரேட் பண்ணி லான்ச் பண்ண போகிறாங்க. லுக் வைஸ் இப்போ ரிவீலாக இருக்கிறது பார்க்கும்போது A52 4G எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் அவுட்லுக் இருக்க போது. கேமரா செக்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் இப்போ ரிவீலாக இருக்குது. A52ல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் A52s 5Gயும் இருக்க போகிறதா தெரியுது. ஸோ A52 சொல்லவே வேண்டாம். கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் அளவுக்கு வந்து உங்களுக்கு 64 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார் கொடுத்துருந்தாங்க. 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சார், குவாட் கேமராவில் ரொம்பவே நல்லா கொடுத்துருந்தாங்க. 4K ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதே ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸோட தான் வந்து உங்களுக்கு 5Gலையும் இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ சாம்சங் உடைய A52s 5Gயும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு தெரியுது. இப்போ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரிவீல் ஆகும்போது
ஓலா இந்தியாவில் அவங்களுடைய ஸ்கூட்டர்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்க நேற்று இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு. இவங்க வந்து 2 வெர்ஷன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஓலா S1, இன்னொன்று ஓலா S1 Pro. ஸோ ஓலா S1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 km/h ஸ்பீட் அப்படின்னு சொல்லி இதோட விலை 99,999 அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே ஓலா S1 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா 115 km/h ஸ்பீடுன்னு சொல்லி இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,29,999 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அகைன் உங்களுக்கு நார்மல், ஸ்போர்ட் அண்ட் ஹைப்பர் மோட்ஸ் அப்படின்னு வந்து இதில் மோட்ஸும் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் காஸ்ட்லி வெர்ஷனில். ஸோ இது எல்லாமே ஷோரூம் ப்ரைஸ் தான். பட் குஜராத் அண்ட் டெல்லியில் நீங்கள் இருந்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். அதர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 99,999 வந்து லான்ச் ஆகுது. தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ஸில் தான் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓலா ஸ்கூட்டர்ஸ் ஃபைனலாக இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. அவைலபிலிட்டி பற்றி இவங்க எதுவுமே இப்போ வரைக்கும் ரிவீல் பண்ணல. ரியல்மி பேண்ட் ஆல்ரெடி பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருந்தது. இப்போ இதோட லைவ் இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. லைவ் இமேஜஸ் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ஹுவாவியுடைய பேண்ட் 6 மாதிரியே இருக்குது. இதோட டிசைன் எல்லாம் பார்க்குறதுக்கு அகைன் இது LCD பேனலில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ இதோட லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி ரியல்மியுடைய லான்ச் ஈவெண்ட் இந்தியாவில் ஆகஸ்ட் 18 அன்னைக்கு ரியல்மி பேண்டும் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. அவுட்லுக் அதோட இந்தியாவில் ரியல்மி அவங்களுடைய GT சீரிஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி டீசர்ஸ் மூலயமா ரியல்மி GT, அதுக்கப்புறம் GT மாஸ்டர் எடிஷன், எக்ஸ்ப்ளோரர் எடிஷன் அப்படிங்கிற மாதிரி பாக்ஸஸ் எல்லாம் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரியல்மி GT மாஸ்டர் எடிஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் ப்ரைஸ் வந்து ரிவீலாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 778 இவங்க லான்ச் பண்ண போகிறது ஆல்ரெடி ஸ்பெக்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். குளோபலாகவும் அப்படி தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆகும்போது 2 ஸ்டோரேஜ் வேரியன்ட், ஒன்று 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 25,999க்கும், ஹையர் வேரியன்ட் 8GB 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 27,999க்கும் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஆல்ரெடி மோட்ரோலாவும் இந்த சிப் செட்டில் தான் ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வராங்க. அதோட சாம்சங்கோட A52s இதே சிப் செட்டில் தான் லான்ச் ஆகுது. ஸோ இதோட ப்ரைஸ் அப்ராக்சிமேட்டாக 25,000 to 26,000 ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ரெட்மியுடைய நம்பர் சீரீஸில் அடுத்த லான்ச் Redmi 10 ஆல்ரெடி வந்து இமேஜஸ் எல்லாம் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதோட லான்ச் டேட் தெரிய வந்திருக்கு. இது ஆகஸ்ட் 17 அன்னைக்கு குளோபல் லான்ச் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் MediaTek Helio G88 LCD பேனல் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் 5000 mAh பேட்டரி 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இந்த ஃபீச்சர்ஸோட குளோபலாக ஆகஸ்ட் 17 அன்னைக்கு லான்ச் ஆகுது. அவுட்லுக் டிசைன் எல்லாமே ரெட்மியுடைய Note 10 சீரிஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. ரெட்மியுடைய Note 10 சீரிஸில் Redmi Note 10 Pro, Pro Max 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய பேஸ் வேரியன்ஸ் டிஸ்கண்டினியூ ஆன மாதிரி தெரிய வந்திருக்கு. இப்போ எல்லா இடங்கள்லையும் உங்களுக்கு ஹையர் வேரியன்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. லான்ச் ஆகும்போது Redmi Note 10 Pro, Pro Max ரெண்டுமே உங்களுக்கு 6GB 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட்டோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. அஃபோர்டபுளாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க விலையும் அதிகப்படுத்தியிருந்தாங்க. இப்போ இதை டிஸ்கண்டினியூ பண்ண மாதிரி தெரியுது. எல்லா இடங்கள்லையும் உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் இப்போ 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை ரெட்மியுடைய Note 10 Pro Max இல்லைனா Pro வாங்கணும்னா வந்து 6GB 128GBலேருந்து தான் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். கூகுள் அவங்களுடைய பிக்சல் டிவைசஸ்க்கு என்ன ஃபீச்சர் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் பிஹேவியரல் பயோமெட்ரிக்ஸ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சிவா. கங்க்ராச்சுலேஷன் சிவா. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து செய்வோம். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.